Hi friends, welcome to my channel Krisa's Kitchen Recipe. இன்னைக்கு இந்த வீடியோல பேச்சுலர் ஸ்டைல்ல சிம்பிளா தக்காளி சாதம் எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். ஈஸியான முறையில குவிக்கா செஞ்சிடலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். லஞ்ச் டைம்ல, டின்னர் டைம்ல சமைக்கிறதுக்கு நேரம் இல்லாத டைம்ல குவிக்கா ஏதாவது செய்யணும் அப்படினா இந்த ரைஸ் வீடியோ படி செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு குக்கரில் 1 கிளாஸ் அளவு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக நார்மல் சாப்பாடு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரிசியை ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சாப்பாடு அரிசி எடுத்துருந்தீங்க அப்படின்னா 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்து இது கூடவே 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறதால நான் 2 விசில் விட்டுருக்கேன். சாப்பாடு அரிசியாக இருந்ததுன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் செட்டில் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு அரிசியை நல்லா உதிரியாக இருக்க மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறிட்டு ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போது இது நல்லா ஆறட்டும். அடுத்து ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கிலோ அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நைஸாக இல்லாமல் லேசாக கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேனை சூடுபடுத்திட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2லேருந்து 3 கிராம்பு, கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் எல்லாமே நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா குலைவாக வதங்கி வந்ததுக்கப்புறமா அடுத்து இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும். இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் 1 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா அடுத்து இதில் நம்ம வேக வச்சுருந்த ரைஸை உள்ளே சேர்த்துக்கோங்க. சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும். சாதம் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தக்காளி சாதம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல பிரியாணி டேஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரம் மசாலாவை முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னா லேசாக கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால கடைசியாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா சுட தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ படி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.